இங்கே ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தர் குழந்தையோட நின்றுட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்ததுமே பஸ்ஸில் சீட்டு கொடுக்கறதுக்காக எழுந்திரிச்சு நிற்கிறாரு. சீட்டு கிடைச்சதுமே அந்த அம்மா குழந்தையோட உட்காந்துக்கிறாங்க. இவர் இப்படி இருக்கிறதுனால இவங்களுடைய குழந்தை இவரை பார்க்கக்கூடாதுன்னு திருப்பி வச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து டிரைவர் திடீர்னு பிரேக் அடிக்கவோ இவரால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. அப்போ கூட பஸ்ஸில் இருக்கவங்க யாருமே அவரை தூக்க மாட்டுறாங்க. இதை பார்த்து இவருடைய பாட்டி தான் இவரை தூக்கி விடுறாங்க. டிரைவர் சடனாக பிரேக் அடித்ததுக்கு சாரி சொல்லாமல் இப்படி இருக்கிறவனை எதுக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சத்தம் போடுறாரு. இதை பார்த்த பாட்டிக்கு கோவம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட பஸ்ஸில் இருக்கவங்க டிரைவரை திட்டாமல் பாட்டியை தான் திட்டுறாங்க. சரி நீ வீட்டுக்கு போனால் இவருடைய அம்மாவும் எதுக்காக படிக்கிறதுக்காக காலேஜில் அப்ளை பண்ண உன்ன மாதிரி ஆளுங்க எப்படி காலேஜில் சேர்த்துப்பாங்கன்னு நீ யோசிக்க மாட்டியான்னு திட்டுறாங்க. அதில் இவர் மனசை உடஞ்சி போயிடுறாரு. அந்த கோவத்தில் இந்த மாதிரி நான் பிறந்ததுக்கு யார் காரணம் கேட்டுட்டு வெளியே போயிடுறாரு. இவர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இவர் பாட்டு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த நிலைமையில உழைச்சி சாப்பிடுன்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு காஃபி ஷாப்பில் வேலை கேட்டுட்டு வராரு. அங்கே இருக்கிற மேனேஜர் இவரால் வர கஸ்டமர்கிட்ட எப்படி மெனு கேட்க முடியும்னு நடிச்சு காட்ட சொல்கிறாரு. இவரும் நடிச்சு காட்டுறாரு. இதை பார்த்து இவரோட பாட்டி தூரத்தில் இருந்து பார்த்து மனசை கஷ்டப்படுறாங்க. இன்டர்வியூ முடிச்சு வெளியே வந்ததுமே வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படாத, உனக்காக ஒரு நல்ல வேலை காத்துட்டு இருக்குன்னு ஆறுதல் படுத்துறாங்க. அப்போதான் இவருக்கு அந்த காஃபி ஷாப்பில் வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாரு. அந்த சந்தோஷத்தில் பாட்டி கண்டுபிடிச்சிக்கிறாரு. ஒரு நாள் இவருடைய அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்து இருக்கு. அந்த குழந்தைய ஆசையாக பார்க்கலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே இவருடைய அம்மா வந்து குழந்தைய தொடாதுன்னு சொல்லி குழந்தை தூக்கிக்கிறாங்க. அந்த சோகத்தில் இவருடைய வாழ்க்கையை இவரும் முடிச்சுக்கலான்னு பார்க்குறாரு.